முன்னொரு காலத்தில் காட்டில் ஒரு நரி ஒன்று வாழ்ந்து வந்தது. பசியால் வாடிய அது உணவு தேடி அலைந்தது. எங்கும் அதற்கு உணவு கிடைக்கவில்லை. களைப்படைந்த நரி ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்திருந்தது. அங்கே சில நாட்களுக்கு முன் வீரர்கள் தங்கியிருந்தார்கள். அவர்கள் புறப்படும் பரபரப்பில் அவர்களது முசரத்தை மறந்துவிட்டு சென்றார்கள். அந்த முசரத்தை வியப்புடன் பார்த்தது நரி. அப்பொழுது மரத்திலிருந்து காய்ந்த சருகொன்று முசரத்தின் மேல் விழுந்தது. முசரத்திலிருந்து பாரிய ஓசையொன்று எழுந்தது. அதை கேட்ட நரி அச்சத்தால் நடுங்கியது. காடே அலரும் அளவுக்கு இப்படி ஓசை எழுப்புகிறதே, இது ஒரு கொடிய விலங்காகத்தான் இருக்க வேண்டும். அருகில் சென்றால் ஆபத்து என்று நினைத்துக் கொண்டது நரி. உடனே பக்கத்தில் இருந்த புதருக்குள் ஓடி ஒளிந்து கொண்டது. அங்கே இருந்தபடி முசரத்தை கவனித்தது. அப்போது ஓசை எதுவும் எழவில்லை. துணிவை வரவழைத்துக் கொண்டு முசரத்திற்கு அருகே சென்றது. அச்சமயம் மரத்திலிருந்து குச்சி ஒன்று முசரத்தின் மேல் விழுந்தது. அப்பொழுதும் பயங்கரமான ஓசை ஒன்று எழுந்தது. ஐயோ, செத்தேன் என்று அலறி நரி மீண்டும் புதருக்குள் ஒளிந்து கொண்டது. ஓசை எதுவும் எழாததையும் யாரும் துரத்தாதையும் நரி அறிந்து கொண்டது. அங்கே இருந்தபடி முசரத்தை கூர்ந்து கவனித்தது. இது ஆடாமல் அசையாமல் உள்ளது. மேலே ஏதேனும் விழுந்தால் ஓசை எழுப்புகிறது. இது ஒரு கொடிய விலங்கு அல்ல என்பதை நரிக்கு புரிந்து கொண்டது. முசரத்தின் அருகே சென்றது. அதற்கு உயிர் இல்லை என்பதை நரி அறிந்து கொண்டது. தன் கால்களால் அதன் மேல் தட்டியது. மறுபடியும் ஓசை எழுந்தது. மீண்டும் மீண்டும் தட்டி பார்த்து மகிழ்ந்தது. இது பெரிதாக உள்ளது. மேலே தோல் மூடி உள்ளது. தோலை கிழித்தால் உள்ளே தசை இருக்கும். நமக்கு நல்ல உணவு கிடைத்துவிட்டது என்று நரி நினைத்தது. தன் பற்களால் முசரத்தின் தோலை கிழித்தது. ஆர்வத்துடன் உள்ளே பார்த்தது. உள்ளே வெற்றிடமாக இருந்ததை கண்டது. குரலை கேட்டேன், பயங்கரமாக உள்ளது. வளமான தோலை கிழித்தேன், ஆனால் உள்ளே வெற்றிடமாகத்தான் இருந்தது. தோற்றத்தைக் கண்டு ஏமாறக்கூடாது என்று நரி அச்சமயம் யோசித்துக் கொண்டது.